வருமானிப்போம். இயற்கையே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா மறைச்சு வச்சிருக்க உங்க மனதையே மறைச்சு வச்சிருக்கும். உங்க உயிரை மறைச்சு வச்சிருக்கும். எங்க வச்சிருக்குது உயிர்? தலைமுறை நான் கேட்டேன் இதை இல்லையா? உயிர் எங்க இருக்கிறது? உள்ளுக்கு இருக்கு, உள்ள இருக்கு. அப்ப எடு, உள்ள தானே இருக்கு, உருவி வெளியே எடு. இப்ப குடல்னா போட்டு எடுத்துடலாம், ஆட்ட கூட எடுத்துடலாம், உள்ளதான் இருக்குது, நுரையீரல் இருக்கு, எல்லாம் இருக்குது. ரத்தம் இருக்கிறது வெட்டி வெளியே எடுத்துடலாம். உயிர் அது கண்ணுக்கு தெரியாத மறை. சொல்லிட்டேன்ல, அது உடம்பு பூரா பரவி இருக்கிறது. எப்படி பரவுச்சு? உருவம் இல்லாமல பரவுச்சு. உணர முடிகிறது, ஆனால் உன்னால் அதை தொட முடியாது. அந்த உணர முடிந்தது என்பதுதான் அதனுடைய ஈர்ப்பு. கரண்ட் நம்ம இதுல மெயின்ல இருந்து வருது, அங்க மெயின்ல ஆன் பண்ணிட்டாங்க, இங்க கரண்ட் அப்படியே போகும். ரைட் இல்ல? நீங்க இங்க இருந்து கரண்ட் எடுக்க முடியாது. டீப் லைட்ல இருந்து கரண்ட் பரவி நிற்கும். அதை வாழ வைத்துக் கொள்ளும். அது எங்க இருக்கும்? ஜெனரேட்டர்ல இருக்கும், வெளியில இருக்கும். அப்ப அந்த உயிர் வெளியே இருக்கிறது. அது கூட நம்ம அந்த ஞானத்துக்கு போகணும். ஞான பாடத்துல முதல் பாடமாகவே தான் இது இருக்கு. இதை தெரியணும். நம்ம உயிரே நம்ம கையில இல்ல. அதனால்தான் எப்ப சாவு வரும்னு சொல்ல முடியல, என்ன நோய் வரும்னு கண்டுபிடிக்க முடியல, எப்ப அவஸ்தை என்ன நம்மளால முடிவு பண்ண முடியல. ஏன்? உயிர் வெளியே இருந்தது. அப்போ இது யாரு வச்சா? நீங்கள வச்சீங்க இல்ல உங்க அம்மா அப்பா வச்சா? எங்க அம்மா தான் பெற்றா, எங்க அப்பா தான் வளர்த்தாரு. இப்ப அவரா என்ன பண்ணாரு? உங்க மேல கோவப்பட்டு உன் உயிரை எடுத்து நாங்க வச்சிருக்க நான் கண்டுபிடிச்சிக்கடான்னு அப்பா சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அவரே அவர் உயிரை தேடிட்டு இருக்காரு. சொல்ல முடியாது. ஆண்ட உடல் அதனுடைய சிஸ்டம் அப்படிதான். இந்த சிஸ்டத்தை யாரு கொடுத்தா? இறை. இறையே அப்படி கொடுக்கணும். ஏன் உங்களை தேட வைக்கணும்? மறைந்திருக்கிற தன்மை உணர்வதற்காக உங்கள்கிட்ட தவத்திற்குரிய பலனை கொடுத்து பாக்கியத்தை. அப்ப நீங்க தவம் பண்ணி உள்ள போய் போய் எங்க மறைஞ்சிருக்குன்னு தேட தேட அப்பதான் கிடைக்கும். அப்ப இந்த தேடுதலுக்கும் உங்களை தானா விடவில்லை. உங்களோட என்ன வைத்திருக்கிறது? உதவக்கூடிய ஒரு குரு தன்மையை உங்களோடு வைத்திருக்கணும். குரு இஸ் வித் யூ. குரு இல்லாமல் நீங்கள் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, குருங்கிறவர் ஒரு காலத்துல நம்ம தேடுதான் கிடைக்கிறாரு. ஒருத்தன் சொல்றான் எனக்கு 40 வயசுலதான் குரு கிடைச்சாரு. அவன் ஃபூலிஷ். அந்த குரு கிடைச்சு கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா குரு எங்க வராரு? உன் பிறவியோடு வருகிறார். உன் உயிர் பயணத்திலே அவர் இருக்கிறார். உன் கர்ம நிலை முழுத்து அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனா உனக்கு அவர் மறைந்து. அதான் இது யாரு செய்தது? குரு செய்தாரா? இல்ல. குருவை நேரடியாக அனுப்பவில்லை. ஏன்? நீங்க பாடுபட்டு அடைய வேண்டியது. நீங்க தேடணும், நீங்க உழைக்கணும். இந்த பிறவி ஏன்னு சொல்லி கேள்வி கேட்கணும். இறை மீது உங்களுக்கு நாட்டம் வரணும். அப்ப அதெல்லாம் காட்டி கொடுத்து ஒரு குரு வேணும்னு சொல்லி கதறி ஆரம்பிச்சு. அதுக்கு இயற்கையே பண்ணிருக்கிற உடன்படிக்கை தான் அது. அதனால 40 வயசுல கண்டுட்டேன், 60 வயசுல கண்டுட்டேன், எனக்கு 20 வயசுல குரு கிடைச்சிட்டாருங்கிற சொல்ல உள்ளே இருந்தா. அப்போ வெளியில தெரியுது, இது உங்கள் பாக்கியம். இதுதான் பாக்கியம். எல்லாருக்கும் தெரியாது. நமக்குள்ள இருக்கிறதே நமக்கு தெரியணும்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் வேணும். அப்ப மற்றவர்களை விட நீங்கள் அதிகமாக உழைத்தவர்களாக இருக்கு. எந்த தெய்வத்தையும் வணங்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த தெய்வம் எல்லாம் காட்சி கொடுப்பது குருவாகத்தான். அத்தனை பேரும் குருவின் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இருப்பாங்க. நமக்கு தெரியாது. எந்த பேர்ல அழைக்கலாம், ஆனா நினைவு வேணும். ஒரு காலகட்டத்தில் அந்த நினைவு என்ன ஆகிவிடும்? பல பேர்ல வணங்கின தெய்வங்கள் எல்லாம் சுருங்கி சுருங்கி இப்ப நிறைய ஆத்துல தண்ணி போகுது, விரிந்து பறந்து ஒவ்வொரு இடத்திலிருந்து ஓடுகிறது. ஒரு சூழல்ல அப்படியே அந்த ஆறு ஒன்றாக ஒட்டி இணைந்து கடலோடு அப்ப ஒன்றாகி விடுகிறது. அப்ப இறையோடு அந்த ஆறுகளை சேர்வதற்கு முன்னால் அங்க என்ன இருக்குது? ஒரு கழிமுனை, குளிமுனைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லா ஆறுகளும் அங்க ஒன்னாவது சேரும். அங்க சேர்ந்து தான் போகும், நேரடியா துண்டு தான் போக.
அதே மாதிரி இந்த உயர்ந்தது இல்லையா, இதுவரை வாழ்ந்த கட்டத்தில் ஒரு சூழலில் முழுக்க குருவிடம் சரணாகதியார், குரு தன்மையை ஏற்றுக்கொண்டு அந்த குருமுகமாகத்தான் இறையை நீங்கள் அடையும். அதுதான் இயற்கை உணர்வு சுத்தமா. இப்ப இந்த வாழ்க்கையினுடைய ஆஹ் ஏற்ற இறக்கத்திற்கு சுற்றுதலுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நமக்கு உண்மை தெரியாததுதான். உண்மை தெரியவில்லை, அதனால்தான் தேவை. கஷ்டப்படுறோம். காலையில எந்திக்கும் போது சந்தோஷமா எந்திக்கிறோம், கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மனம் அப்படியே பதறிடுவோம், வாழ்க்கையை வெறுத்துருவது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனா, அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மனம் பதறி சிதறி உதறி அமைதியாகவா இருக்குது? எத்தனை வயசானாலும் அது அடங்காது, உண்மையை தெரிகிற வரை. வயசுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை, அது கர்மாவின் வயசு. ஆன்ம வயது என்பது நீங்கள் குருவை அணைந்திருந்திருக்காங்க. அங்கேயும் சொல்லிடலாம், எனக்கு குரு கிடைச்சிட்டாரு.